ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா கையில் ஒரு இரும்பு பொருள் இல்லை சாவி கொடுத்து ஃபிட்ஸ் கண்ட்ரோல் ஆகுதுன்னு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட் இஸ் இட் ஆக்சுவலி ட்ரூ? ஒருத்தருக்கு ஃபிட்ஸ்னா அதுக்கு என்ன காரணம் தெரியாத காலத்தில் நாட் ஒன்லி இந்தியா, யூரோப் அண்ட் ஈவன் சவுத் ஏஷியாவில் நிறைய இடத்துங்களை ஒருத்தருக்குள்ள ஒரு கெட்ட ஆவி இல்லை ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்துருச்சுன்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ அந்த காலத்தில் அயர்ன் வாஸ் கன்சிடர்ட் அ சிம்பிள் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அண்ட் ஸோ ஒருத்தர் கையில் இந்த அயர்ன் சாவி இல்லை அயர்ன் கொடுக்கும்போது ஈவில் ஸ்பிரிட்ஸில் அவங்க உடம்புலேருந்து வார்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சது. பட் லேட்டர் ஆன் ஆஸ் சயின்ஸ் க்ரூ என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்றது அது வலிப்பு நோய் ஒரு பிரெயினில் ஒரு ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால வருதுன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த சீஷர்ஸ் ஆர் இந்த ஃபிட்ஸ் நம்ம சொல்றது they are செல்ஃப் லிமிட்டிங். அதாவது தானாகவே ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே செட்டில் ஆகிடும். ஸோ இந்த அயர்ன் கொடுக்கறதும் இந்த ஃபிட்ஸ் கண்ட்ரோல் ஆகிறதுங்கிறது இட்ஸ் மியர் கோ இன்சிடென்ஸ் தான் தவிர தேர் இஸ் நோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் டு ப்ரூவ் திஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபிட்ஸ் வருதுன்னா தயவு செய்து போய் சாவியை தேடாதீங்க. என்ன பண்ணுறதுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.